ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்பவே மிஸ் பண்ணவங்க எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வந்து சம்மர் லீவ் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இதனால் அவனுக்கு வந்து இந்த இது பாருங்கள், ஹாலிடே ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலிடே ஹோம்ஒர்க் வந்து இவ்வளோ பேஜஸ் இருக்குது அவனுக்கு. ஒவ்வொரு நாள் வந்து ஒன்று வந்து அவங்க வந்து பண்ணணும், ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும், ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும், அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், இந்த டச்சு விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹாலிடே ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசன் குட்டி வந்து இப்போ வந்து அவன் அந்த சம்மர் கேம்ப் போகிறதுனால அவன் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கம்மி. வருவான், சாப்பிடுவான், அதுக்கப்புறம் தூங்குவான், ரெஸ்ட் எடுப்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாட போயிடுவான். வெரி குட் வெரி குட் வெரி குட். தென் சம்மரில் இன்னொன்று என்ன சாப்பிடுவேன்? என்ன சாப்பிடுவேன் சம்மரில்? எஸ், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமுக்கு எடுத்துக்கோ. என்ன கிளாஸ் எடுக்கிறேன்? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவன் வந்து இவனுடைய ஹோம்ஒர்க்ஸ்க்கு வந்து அவ்வளோவா வந்து பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ கிடைக்கிற நேரத்தில் வந்து இவரை வந்து உட்கார வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி கலரிங்லாம் ஹசனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் ஹோம்ஒர்க்ஸில் வந்து கலரிங் மட்டும் இல்லாமல் எழுதுறதுக்கும் கொடுத்துருந்தாங்க. 1லேருந்து 20 வரையும் மேக்ஸில், அதுக்கப்புறம் ஏபிசிடி வந்து கே வரையும் வந்து ஒரு 10 டைம்ஸ் எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஹசன் குட்டி வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுக்கு இடையில வந்து அவன் பண்ண முடியாத ஒரு சில இந்த ஆக்டிவிட்டி ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவன்கிட்டக்க உட்கார வச்சு இதெல்லாம் எத்தனை வரும், எப்படி வரும் அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வந்து அந்த ஆக்டிவிட்டியை முடித்தேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, தேங்காவை வச்சு வந்து என்னாச்சும் பண்ணணும். ஸோ அதை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் ஹசனும் சேர்ந்து. ஜஸ்ட்டு வந்து ஒரு க்ளே வச்சு தான் பண்ணோம். ஒரு மாதிரி வந்து ஒரு டிஸ்னி பொம்மை மாதிரி வந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அந்த ஆக்டிவிட்டி. 3 days later. குட் மார்னிங். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரண பயத்தோடையே வந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வேக்சின் எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து கொஞ்ச நாள் வந்து டிலேவே பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எதனாலனா ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி, அதுக்கப்புறம் நாங்கள் கேட்ட வேக்சின் வந்து கிடைக்கல, அது வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால அது வரட்டும், வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் இப்போ வந்து நிற்கிது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட மாதிரி அந்த வேக்சினை வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டும் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து வேக்சினேஷனுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து இன்றைக்கி இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். சாதாரணமாக ஒரு சின்ன குண்டு ஊசி, சாதாரணமாக ஒரு ஜுரத்துக்கு ஊசி போடணும் அப்படின்னாலே தயவு செஞ்சு எனக்கு ஊசிலாம் வேணாம், டேப்லெட்ஸ் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் எவ்வளோ வேணாலும் அப்படின்பேன் நான் டாக்டர்கிட்ட. ஸோ இன்றைக்கி வந்து இது கண்டிப்பாக போட்டே ஆகணும், எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இன்றைக்கி போய் தான் ஆகணும். அதனால் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா இதுவரையும் போட்டுட்டு வந்தவங்க எனக்கு சொன்னதை வச்சு தான் வந்து சரி இப்படிலாம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நானும் ஒரு யூகிப்பில் இருக்கேன். ஸோ போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்புக்கு அவங்களுடைய உடம்பு வாகு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து நல்லதோ கெட்டதோ நான் வந்து இப்போ வந்து போகிறதுக்கு முன்னால் சில வேலைங்கள்லாம் வந்து வீட்டில் முடிச்சு வச்சுட்டு போகிறேன். இன்றைக்கி ஹசனுக்கு வந்து சம்மர் கேம்பும் இருக்குது. ஸோ அவனை வந்து கிளப்பி அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி டே, அந்த வேக்சினேஷன் டே எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் ஆக போகுது அப்படிங்கிறத இன்ஷால்லா முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் லைவாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முடியுதானு தெரியல, உங்ககிட்ட இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். சரி, என்னோடையே நீங்களும் ட்ராவல் பண்ணி வாங்க போகலாம்.
ஸோ எனக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு. ஸோ 9 மணிக்கு வந்து ஹசனை வந்து அங்கே விடணும். ஸோ 9:30க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் கேம்பில் வந்து சொல்லியாச்சு. அதனால் கடன்ட்டு என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நார்மலாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது வீடெல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வெளியே போகவே தோணும், இல்லைனா போக பிடிக்காது. ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ கிச்சனோட வேலைகள் தான் மெயின். ஏன்னா வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. இருந்தாலும் வந்து குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு சேர்த்து காலையிலேயே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகான ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறதுனால ஒரு பவுலில் ஒரு சின்ன துண்டு கருவாடை ஆட் பண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுட்டேன். இந்த கருவாட்டு குழம்பை நம்ம புளி போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் ஊற வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான முருங்கைக்காய், அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸு தக்காளி, ஒரு பெரிய சைஸு வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் ரெடி. இப்போ வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சமாக வந்து கறிவடகம் வாசத்துக்காக ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை வெங்காயத்தை வந்து மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இப்போவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிய வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நானும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயையும் வந்து அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஆயிலில் வந்து வதங்குதோ அந்த அளவு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவாடு இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் நல்லா வந்து அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயோடையே சேர்த்து வதக்குங்க. கருவாடை போட்டு வதக்க ஆரம்பிச்சுனே ஆயிலில் நல்லா கமன்ட்டு அந்த கருவாட்டு குழம்போட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.25 டீஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த குழம்போட திக்னஸ்க்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு கொதி விட்டுடலாம். இப்போ காய்கறி வேகிற அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் மாதிரி வந்து நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம். காய்கறி வேகிறதுக்குள்ளே இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். என்னோடய தேங்காய் ஃப்ரீசரில் இருந்ததுனால நான் முன்னாடியே எடுத்து வைக்கல. அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி அதை வந்து நார்மலாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓவனில் வச்சிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து தேங்காவை எடுத்து அப்படியே சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு 30 செகண்ட் மாதிரி ஓவனில் வச்சு எடுத்தோன்னா நல்லா பூ போல் நமக்கு நார்மலாக ஆகிடும் தேங்காய். ஸோ அந்த தேங்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமுடி தேங்காய் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஜீரகம், இந்த தேங்காய் அரைப்பறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது அந்த தேங்காயிலேயே ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளியும் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா பட்டான பதத்துக்கு வந்து தேங்காவை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறிலாம் வெந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி அந்த புளி கரைச்சலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சல் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிவிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மல்லியிலை தூவி வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா மணக்க ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா எம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களோட பாட்டியோட ரெசிபி. ஸோ இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மதிய சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டிய தேவையான எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆம்லேட் சாண்ட்விட்சு, ஹசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்லேயே வந்து ப்ரெட் டோஸ்ட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் செஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸில். ஒரு வழியாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹசனை வந்து சம்மர் கேம்பில் வந்து விட போனோம். பாய் ஹசன், பாய். ஹசன் குட்டிக்கு அந்த சம்மர் கேம்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் எங்களுக்கு கூட பாய் சொல்லாமல் வந்தோடனே அவங்க கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டார். ஸோ அவரை விட்டதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேக்சின் போடுறதுக்காக கிளம்பியாச்சு. எனக்கு மேலே ஒரு ஆள் பயந்துட்டு உட்காந்துருக்கு. நானே பீடியில் வரேன், எனக்கு மேலே பீடியில் வந்துருக்கு. ஈஸியாக குத்திக்கிறீங்களா? இதே மாத்திரையே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மாத்திரை இருந்தால் டப்பு உட்காந்து போட்டு. ஆமாம், நானுமே எவ்வளோ மாத்திரை இருந்தாலும் தின்னுக்குவேன். ஊசினா பயம். எல்லார் வீட்லேயும் வந்து தனித்தனியாக தான் போட்டுக்குவாங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து ஒன்றா போட்டுக்கிறோம். ஏன் முன்னா நான் மட்டும் ஏதாச்சும் வந்து அனுபவிக்கணும், நீ மட்டும் சுதந்திரமா. இதுதான் காரணம், என்னை இழுத்துட்டு போகிறதுக்கான காரணம். பரவாயில்லையே, நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கோமே, அப்புறம் பொண்டாட்டிக்கு போட்டுவிடோமே, அப்படிலாம் இல்லை. வா செத்தாலும் சேர்ந்தே சாவும் அப்படின்னு. வேக்சினேஷன் போடுற இடத்த வந்து நெருங்கி விட்டோம். ஹார்ட் பீட்லாம் அப்படியே படப்படப்படப்படப்படன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் என்னையும் ஹசனையும் என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கோங்க. யாரும் பார்த்துக்க போறாங்க இல்லை, டயர்டாக இருக்குமா? என்ன ஹசன் தான் 2 பேர்த்தையும் வலிக்கும். ஆமாம் ஆமாம். அந்த ஆபத்தான பகுதியை நெருங்கி விட்டோம். எங்க போனோம்? இங்க நினைக்கணுமா? உதவாங்களா? முதல்ல உனக்கு குத்தலாமா, எனக்கு குத்தலாமா? உனக்கு குத்திக்கோ. அப்படியே அந்த ராட்டினத்தை உச்சிக்கு போகணும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெயிட் கலக்கும் இல்ல, பயத்துல அந்த மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. A few moments later. ஸோ ஃபைனலி போட்டுட்டோம் வெற்றிகரமா. நாங்கள் பயந்த அளவு ஒன்றுமே இல்லை, வெறும் சப்பையாக போச்சு. இதுவரையும் சப்பையாக போச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியலப்பா. சுத்தமாக வந்து வலியே இல்லைங்க. போட்டதும் தெரியல, அவங்க ஊசி குத்துறதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அந்தளவு வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்கள் ரொம்ப பயந்தோம். பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும்ல எனக்கு தெரியல. தலை சுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு முன்னா வலிச்சுச்சா? எனக்கு அது கூட ஃபீல் ஆகலப்பா. அப்படின்னா நம்ம எறும்பு மட்டும் தொலோ. எனக்கு அது கூட ஃபீல் ஆகலை.
ஏன்னா அவங்க மூச்சு இழுத்து பிடிச்சிக்க சொன்னாங்க, நானும் பிடிச்சிக்கிட்டேன்னா அதனால எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன போகுது அப்படின்லாம் எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ஒரு வழியாக வந்து போட்டாச்சுங்கிற ஒரு திருப்தி இருக்குது. இதுக்கப்புறம் எது வந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. போட்டப்போ வந்து எனக்கு வலி வந்து எதுவும் தெரியல, லைட்டாக கடுக்குச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக வலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேளை வந்து நம்ம இங்கே வரத்துக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு வந்தோம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அது வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஒரு நாள். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக வந்து வலி வந்துருச்சு, கையை வந்து தூக்கவே முடியல. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் வெளியில் தான் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ ஹஸ்பண்டும் வந்து அட்டன் டயத்தில் வந்து போட்டதுனால 2 பேருக்குமே வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அம்மா மாமியாரெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஸோ அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்களுக்கு. The next day. ஹாய், வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து டக்குன்னு இந்த மாதிரி வெயில் நேரத்துலலாம் கிளம்ப மாட்டோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கையில் வந்து ஊசி போட்டதுனால அந்த கை வந்து அசைக்கவே முடியல, ரொம்ப வலி இருக்குது. ஸோ அதனால் வெளியில் போய் சாப்பிட்லாம், அப்படியே போய் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியாவில் போகிறோம். பட் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வரோமா இல்லை வெளியில் போகிறோமா என்னன்னு தெரியல. ஸோ அன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து எங்கள் அண்ணனும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுமே இருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் வந்து சாப்பிட போனோம். ஸோ எப்போவுமே வந்து வீட்டில் சமைக்கிறது உண்டு, அன்றைக்கி எனக்கு கை முடியாதனால எல்லோரும் சேர்ந்தே போயாச்சு. சரி, எதுக்கு வந்து கூலிங் கிளாஸ் இது வீடியோ எடுக்கணும்னா படாண்டு மூஞ்செல்லாம் பார்க்க முடியல, அதனாலதான் அது கூலிங் கிளாஸ் இல்ல. அந்த கிளாஸ் போட்டாக்க எதுவுமே தெரியாது. சன்கிளாஸ் உங்க மூஞ்செல்லாம் பார்க்க பிடிக்காம சாப்பிட வரப்ப எப்படி மூஞ்ச வைப்பாங்க? சாப்பிட வர மாட்டான். ஓகே, ஏதோ நம்ம வேலையை பில்லு கொடுக்க மாட்டோம். மதியானம் அவன் டீட்டா சரினா நான் தரேன் உங்களுக்கு. வேணா அது அவனே கொடுத்துட்டு 50 ரூபா நம்ம நைட் யூஸ். ஸோ அந்த 2 days பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபன்னாகவே போச்சு. அதனால் அப்படின்னா நான் வீட்டில் எதுவுமே சமைக்கலை, 3 வேளையும் வெளியில் தான் சாப்பிட்டோம். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் வந்து நைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வெளியே போனப்போ என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வெளியே போய் வெஜ் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம 2 பேத்தையும் அனாதையா விட்டுட்டு ஈவரக்கு இல்லாம ஒரு பச்சை பிள்ளை கூட கொடுக்காம 2 பேரும் இப்படி திங்கிறாங்க. அவன் வீடியோ பண்ணா போய் ஃபைல் வந்துட்டான். வேலை போய் அலுமினியம் ஃபைல் வந்துட்டான். வேலை கூட காலம் மாறிட்டு இருக்கு, கலிகாலம் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரியே வந்து அன்றைக்கி மதியானம் சாப்பிட்டுட்டு வெயில் அதிகமாக இருந்ததுனால வீட்டுக்கே போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜா வரையும் வந்து வந்திருந்தோம். அங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஷாப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து 1 or 2 times வந்து நான் போயிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அச்சு அசல் வந்து நம்ம ஒரு ஃபீலிங் கொண்டு வரோம், அதனாலேயே இங்கே போவேன். ஆஸ் யூஷுவல் ஹசன் பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஒரு 1/2 hourக்கு மேலேயே ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தார். ஸோ அவரும் நிற்கிட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அந்த கடைக்காரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து டைலரிங் பண்ணுறவங்களா இருந்தால் ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு நல்ல லேசஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சா இங்கே கிடைக்கும். ஸோ எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலுமே ஜஸ்ட்டு வந்து பார்த்தேன், யாருக்காச்சும் யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து எல்லாமே நமக்கு ஹோல்சேலில் கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்தோன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஊதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோல்சேலில் கிடைக்கும். எல்லாமே மீட்டர் வைஸ் தான் வந்து கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹிஜாப்ஸு, முக்கியமாக பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து மீட்டர் கணக்கில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெட்ஷீட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாத் வந்து பார்த்திங்கன்னா காட்டன்லாம் கிடையாது, கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்சிங்காக இருந்துச்சு, பட் நல்லா இருந்தது எல்லாமே. இங்கே வந்து மீட்டர் வைஸ் அப்படிங்கிறதுனால 1 மீட்டர் வந்து 5 dirhams மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து 4 மீட்டர் மாதிரி கிங் சைஸ் பெட்டுக்கு வந்து தேவைப்படும். அப்போனா 20 dirhams கிட்டக்க வருது. கிங் சைஸ் கிங் சைஸ் கிங் சைஸ் 4 மீட்டர் வருமா? அப்போ 20 ரூபாய்.
ஸோ இந்த பெட்ஷீட் கவர் வந்து பிடிச்சதுனால அண்ணன் வந்து இது வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாத்து வந்து ஓரளவு சூப்பராக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. எங்களுக்கு வந்து அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஏன்னா ரொம்பவே வந்து வெக்கையாக இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் போய் எங்களால் பார்க்க முடியல. ஜஸ்ட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பூக்கடையை பார்த்தோம். ஸோ அண்ணன் வந்து கண்டிப்பாக வா பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பூ இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பூவெல்லாம் வாங்கி. ஸோ ஜஸ்ட்டு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பார்க்க அடிக்கடி வந்து சான்ஸ் கிடைக்கும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி கடைக்குள்ளே எங்கேயாச்சும் தேடி போய் வாங்கினா தான் உண்டு. ஸோ ஃபைனலி வந்து அங்கேருந்து எல்லாம் முடிச்சு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய்.